செக்கரியா அதிகாரம் 1. மக்கள் தம்மிடம் திரும்பி வர ஆண்டவரின் அழைப்பு. தாரிபு அரசனது 2ஆம் ஆட்சியாண்டில் 8ஆம் மாதத்தில் இத்தோவின் பேரனும் பெரக்கியாவின் மகனுமான இறைவாக்கினர் செக்கரியாவுக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. ஆண்டவர் உங்கள் மூதாதையர் மேல் கடும் சினம் கொண்டிருந்தார். ஆகவே நீ அவர்களை நோக்கி இவ்வாறு சொல்: படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். உங்கள் மூதாதையரைப் போல் இருக்க வேண்டாம். முந்தைய இறைவாக்கினர் அவர்களை நோக்கி, படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்களுடைய தீய நெறிகளையும் செயல்களையும் விட்டு திரும்புங்கள் என்று முழக்கமிட்டனர். ஆனால் அவர்கள் எனக்கு செவிசாய்க்கவில்லை, என் சொல்லை பொருள்படுத்தவும் இல்லை என்கிறார் ஆண்டவர். உங்கள் மூதாதையர் இப்போது இருக்கிறார்களா? இறைவாக்கினரும் என்றென்றும் உயிரோடு இருப்பார்களா? உன் ஊழியராகிய இறைவாக்கினருக்கு நான் கட்டளையிட்ட என் வாக்குகளும் நியமங்களும் உங்கள் மூதாதையர் மட்டில் பலிக்கவில்லையா? ஆகையால் அவர்கள் மனம் வருந்தி, படைகளின் ஆண்டவர் எங்கள் செயலுக்கும் நடத்தைக்கும் ஏற்ப எங்களுக்கு செய்ய திருவுளம் கொண்டு அவ்வாறு செய்தார் என்று சொல்லவில்லையா? குதிரைகள் பற்றிய காட்சி. அரசன் தாரியு ஆட்சி செய்த 2ஆம் ஆண்டின் 11ஆம் மாதமாகிய செபாத்தின் 24ஆம் நாளன்று இத்தோவின் பேரனும் பெரக்கியாவின் மகனுமான இறைவாக்கினர் செக்கரியாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர் கூறியது: இதோ, சிவப்பு குதிரை மேல் ஏறி வந்த மனிதர் ஒருவரை நேற்றிரவு கண்டேன். அவர் ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நறுமணம் வீசும் பசும் செடிகள் இடையே நின்று கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் சிவப்பு குதிரைகளும் இளம் சிவப்பு குதிரைகளும் நின்றன. அப்பொழுது நான், என் தலைவரே, இவை எதை குறிக்கின்றன என்று கேட்க, என்னோடு பேசிய தூதர், இவை எதை குறிக்கின்றன என்று உனக்கு காட்டுவேன் என்றார். பசும் செடிகள் இடையே நின்று கொண்டிருந்த அவர் மறுமொழியாக, இவை உலகெங்கும் சுற்றி வரும்படி ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்களை குறிக்கின்றன என்றார். பசும் செடிகள் இடையே நின்று கொண்டிருந்த ஆண்டவருடைய தூதரிடம் அவர்கள், நில உலகம் முழுவதும் நாங்கள் சுற்றி வந்தோம், மண்ணுலகம் முழுவதும் அமைதியில் ஆழ்ந்துள்ளது என்று கூறினார்கள். ஆண்டவரின் தூதர், படைகளின் ஆண்டவரே, இன்னும் எத்துணை காலத்திற்கு எருசலேமின் மேலும் யூதாவின் நகர்கள் மேலும் கருணை காட்டாதிருப்பீர்? இந்த 70 ஆண்டுகளாய் உமது சினத்தை காட்டினீரே என்று பதிலளித்தார். அதற்கு ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதரிடம் என் சொற்களையும் ஆறுதல் மொழிகளையும் கூறினார். ஆகவே என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதர் என்னை நோக்கி, நீ உரக்க கூவி அறிவிக்க வேண்டியது: படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் எருசலேம் மீதும் சீயோன் மீதும் பெரிதும் அக்கறை கொண்டுள்ளேன். ஆனால் அமைதியுடன் இனிது வாழ்கின்ற வேற்றினத்தார் மேல் கடும் சினம் கொண்டுள்ளேன். நான் சிறிதே சினமுற்றிருந்த போது அவர்கள் பெரிதும் தீவினை செய்தார்கள். ஆதலால் இரக்கத்துடன் எருசலேமுக்கு திரும்பி வருவேன் என்கிறார் ஆண்டவர். அங்கே என் இல்லம் கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். மீண்டும் உரத்த குரலில் இவ்வாறு அறிவிப்பாயாக: படைகளின் ஆண்டவர் அறிவிப்பது இதுவே: என் நகர்கள் சீரும் சிறப்புமாயிருக்கும். ஆண்டவர் சீயோனை மீண்டும் தேற்றுவார், எருசலேமை திரும்பவும் தெரிந்து கொள்வார். கொம்புகளை பற்றிய காட்சி. நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது, இதோ 4 கொம்புகளை கண்டேன். என்னோடு பேசிக்கொண்டிருந்த தூதரை நோக்கி, இவை எதை குறிக்கின்றன என்று நான் வினவினேன். அதற்கு அவர், இவைதாம் யூதாவையும் இஸ்ரேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என பதிலளித்தார். அப்போது ஆண்டவர் கொல்லர்கள் 4 எனக்கு காண்பித்தார். இவர்கள் எதற்காக வருகிறார்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அத்தூதர், எவரும் தலையெடுக்காதபடி யூதாவை சிதறடித்த கொம்புகள் இவையே. யூதா நாட்டை சிதறடிக்கும்படி தங்கள் கொம்புகளை உயர்த்தி வேற்றினத்தாரின் கொம்புகளை உடைத்தெறியவும் அவர்களை திகில் அடைய செய்யவுமே இவை வந்திருக்கின்றன என்று பதிலுரைத்தார்.